எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு டெல்லியில். அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லி சிஎம் ரேகா குப்தா அப்படிங்கிறவங்கள வந்து ஒரு ஆள் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே வந்து இதாகிருக்கு, ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்த ஆள் பேர் என்னென்னா ராஜேஷ் ஜக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர், ராஜ்கோட் சேர்ந்தவர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்திருக்காரு, இங்கே டெல்லிக்கு வந்திருக்காரு, ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ பேப்பர்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அட்டாக் பண்ணோடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து போலீஸ் எஃப்ஐஆரையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்முக்குமே இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு, ஃபிசிக்கலாக அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஆள் மேலே வந்து ஏற்கனவே நிறைய கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜெயிலில் வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகி 2023 வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து பப்ளிக் ஈவெண்ட் நடக்கும்போது நடந்திருக்கு, அன்எக்ஸ்பெக்டடாக இது வந்து நடந்திருக்கு. இது வந்து இது எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு போட்டு அவனை வந்து அந்த ஆளை வந்து இன்டர்விகேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம் என்ன ஏதுன்னு. இதுக்கு வந்து இவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து ரொம்ப வந்து பெட் லவ்வர், டாக்ஸு, கேட்ஸ், ஹவுஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து லவ்வர். இவன் ப்ரொட்டஸ்ட்லாம் நடக்கும்போது அங்கே வந்திருக்கான், 2 days முன்னாடியே வந்து டெல்லிக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா தன்னையுமே வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற பொலிட்டீஷியன்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய கண்டம் பண்ணியிருக்காங்க. இது வந்து பீஸுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து குற்றம், தண்டனைக்குரியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து லீடர்ஸ்க்கே வந்து சேஃப்டி இல்லைங்கும்போது பீப்புளுக்கு எப்படி வந்து சேஃப்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இவங்கள வந்து மெடிக்கலாக வந்து செக்அப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நார்மலாக இருக்காங்க. அவங்களே வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போது ஷாக்கில் இருந்தேன், அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து நிறைய பேர் வந்து நல்லா உடம்பு சரியில்லை, நான் வந்து பார்க்குறதுக்கெலாம் வருவாங்களே வெல்விஷர்ஸ் எல்லாம், அவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து மீட் பண்ணலாம் வர வேண்டாம், நானே வந்து டியூட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து இதை கண்டம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறதும் வந்து ஒரு மெசேஜும் வந்துருக்கு. இந்த அசால்ட் எப்படி வந்துன்னா, அதாவது வெல் பிளான்டு கான்ஸ்பிரசி அவங்கள பார்த்து செய்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து லேட்டராக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அவங்கள. இந்த ஆளுக்கு வந்து எவ்வளோ வயசு ஆகுதுன்னா 41 வயசு ஆகுது. இவங்களை வந்து 5 daysக்கு வந்து இந்த ஜக்காரியாவை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் செல்லில் வைக்கிற மாதிரி. இன்டெலிஜென்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லோக்கல் போலீஸு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து ப்ராப் பண்ணிகிட்ருக்காங்க கேஸை. என்ன காரணத்தினால வந்து அட்டாக் பண்ணணும்னா என்ன இது அப்படிங்கிறது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஆளோட ஃபோனை, சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிலாம் எப்படி இருக்குது, பாசிபிள் லிங்க்ஸ் என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அக்யூஸ்டோட அம்மா வந்து அவனுக்கு வந்து மெடிக்கல் இல்னஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து மெடிசன்ஸே எடுத்துக்கலை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஏதாவது ப்ராப்ளம் அதை தீர்க்கணும் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, ப்ராப்ளம் இன்னும் பெருசாக தான் போகும். இவங்க இப்போ நார்மலாக இருக்காங்கிறது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.